நம்ம இப்போதைக்கு கூட்டணியில் யாரையும் சேர்க்கிற எண்ணம் நாம் தமிழ் கட்சிக்கு இல்லை அப்படின்ற சீமானுடைய கருத்து. அதே நேரத்தில் இப்போ புகழேந்தி சொல்றாரு இல்லைங்களா, பாஜக இங்கே விளையாடக்கூடிய விளையாட்டும் அதிமுகக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு குழப்பங்களும் பாஜகவால் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் இது நாம் தமிழ் கட்சிக்கு ப்ளஸ் ஆகும் அப்படின்றது அவர் புகழேந்தியுடைய கருத்து. மேபி ஆகலாம். இந்த சமூகத்துக்கு உண்டான நன்மைகள் என்ன திமுக செஞ்சுது? பொதுவெளியில் ஒருத்தன் பேச ஒரு வயலும் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டா இதுக்கு மாற்றா ஒரு நிலையை எடுத்து நம்ம அரசியலை கொண்டு போகிறோம். அது சீமானை நான் வச்சு கொண்டு போகிறேன்னு சொன்னேன். அப்போ இதில் பலவிதமான பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை எதிர்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இன்னைக்கு விவாத பொருளாக பேசுகிறாங்க. அப்போது அதில் சீமான் அதில் சேர்க்கலைன்னு சொன்னால் அது காரணம் தான். கார்பரேட் அரசியலுக்கு சீமான் சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இல்லை, இப்போது கொள்கைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கிட்டே தான் கொள்கை இருக்குது. வேறு எந்த திமுக கிட்டே இல்லை, அண்ணா திமுக கிட்டே இல்லை. அதனால் இல்லை, அதிமுக கூட்டணியில் இருந்தவங்களா இருக்கட்டும், இப்போ மற்ற தலைவர்கள் இருப்பாங்களா, இப்போ ஜான் பாண்டியன் போன்றவர்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க யாருமே இவர் நாம் தமிழ் கட்சி அதை விரும்பலை. அவங்களே விரும்பல. அவங்க நாம் தமிழ் கட்சி தலைமையை விரும்பலை. ஆமாம். ஏன் சொன்னால் அரசியல் கருது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதை நேம் சிறப்பு இருந்து இந்திய தேசிய கட்சி நிறுவன தலைவர் திரு ததா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க சார். சீமான் அவர் தொடர்ச்சியாக தனித்து தான் போட்டிட்டு இந்த 8.2 விழுக்காடு சதவீத வாக்குகள் பெற்று வந்திருக்காரு. இந்த சமயத்தில் அதிமுகவோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான பெங்களூர் புகழேந்தி அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியது சற்று சரசரப்பை ஏற்படுத்தியது. என்ன விஷயம்னா, இதே நிலை தொடர்ந்தால் நாம் தமிழ் 2வது இடத்துக்கு வந்துடுவாங்க, அதிமுக பின்னுக்கு சென்று விடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. மறுபுறம் பார்த்தா தலைமை இல்லாத பல கட்சிகளும் பல தலைவர்களும் நாம் தமிழோடு சேர்ந்து போட்டிட்டா இந்த 2026 தேர்தலை வேற ஒரு களத்தை பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விடயத்தை? அதாவது நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையிலும் அப்படி வேற யாரையும் கட்சியில் இணைச்சி கூட்டணியாக செயல்படுற எண்ணம் அவருக்கு இல்லை. அவர் குறைஞ்சு 18-20 விழுக்காடு சொந்தமாக ஒரு வாக்குகள் பெற்ற பிறகு தான் நம்ம மற்ற பிற கட்சிகளை நம்ம கூட கூட்டணி சேர்ந்துக்கணும் அப்படின்ற எண்ணம், சேர்த்துக்கணுன்ற எண்ணம் இருக்குது. அதனால் அந்த வாய்ப்புகள் இல்லை. அதாவது அதிமுகவிலேருந்து பிரிஞ்ச அது பெரிய செங்கோட்டையனாக இருக்கட்டும், முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை, அப்படி தானே இருக்குது. அப்படி ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற யாருமே நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சு கூட்டணி வச்சு போட்டிடுவாங்க. அதுக்கு வாய்ப்பு நாம் தமிழ் கட்சியில் இல்லை. இல்லை, அதிமுக கூட்டணியில் இருந்தவங்களா இருக்கட்டும், இப்போ மற்ற தலைவர்கள் இருப்பாங்களா, இப்போ ஜான் பாண்டியன் போன்றவர்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க யாருமே இவர் நாம் தமிழ் கட்சி அதை விரும்பலை. அவங்களே விரும்பல. அவங்க நாம் தமிழ் கட்சி தலைமையை விரும்பலை. ஆமாம். ஏன் சொன்னால் அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் அதாவது நாம் தேர்தலில் நிற்கிறோம்னா நாம் தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கை கோட்பாட்டு வச்சுட்டு நிற்கிறோம். அவங்க திடீர்னு அதுக்கு எதிராக கூட பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. தள்ளினாங்கன்னா அப்போ பொதுத்தளத்தில் நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னும்போது அதனால் நான் ஒரு 18-20 விழுக்காடு வாக்குகள் நாம் தமிழ் கட்சி கிடைச்சின்னா அப்போது ஒற்றை கருத்து உள்ள சில கட்சிகளை நான் கூட்டணியில் சேர்த்தேன்னு சொன்னால் அப்போது என்னுடைய பேச்சு தான் அங்கே முதன்மை பெறுமே தவிர அவங்க பேச்சு முதன்மை பெறாது. அப்போ ஒன்றையும் செய்ய முடியாது. அப்போது நம்ம வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம். இப்போவே நம்ம சேர்த்தோன்னு சொன்னால் அதை ஒரு உழப்பல் பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸாக இருக்கும்ல சார். இப்போ இதுக்கே கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் எடுத்திருக்கு இந்த 1லேருந்து 8 வர்றதுக்கு. ஸோ ஒரு சில கட்சிகளை தாங்க கூட சேர்த்துட்டு பயணிக்கும் போது இன்னும் ஈஸியாக தேர்தலை எதிர்கட்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எளிதாக அமையும். அவர் விரும்பலை. அப்படி அப்படின்னா சொன்னால் அவர் விரும்பலை. சீமானுக்கு அந்த விருப்பம் இல்லை. அவங்க கொள்கையும் அப்படி இல்லை. வந்தாங்கன்னா அது உண்மையில இப்போ நீ சொல்கிற மாதிரி ஜாயின் பண்ணி சும்மா இருப்பாங்க. நாம் தமிழ் கட்சி கூட்டணி வச்சுட்டாருன்னா அவர் பாட்டுக்கு ஏதோ பேசுவார். அப்போ அது ஒரு விவாத பொருளாகும். நாம் தமிழ் கட்சி கூட்டணியிலேருந்து ஜான் பாண்டியன் இப்படி பேசுகிறேன். நீங்கள் சொல்கிறீங்க ஜான் பாண்டியன் வரமாட்டாப்புல. அவரெல்லாம் ஒன்று பிஜேபி இல்லை திமுக ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலை எடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஜான் பாண்டியன். அவரெல்லாம் சீமான் நோக்கி வரப்படாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதாவது சில கட்சிகள் அப்போ எல்லாம் இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு விவாத பொருளாகும். அப்போ அதுக்கெல்லாம் இவர் உட்காந்து மண்டை காஞ்சி போய் பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். ஒரு 18-20 விழுக்காடு இவருக்கு நாம் தமிழ் கட்சி கிடைச்சி அப்போ சிறிய கட்சிகளை கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா
ஒரு ஓட் பேங்க் உள்ள ஒரு கட்சி. இப்போ எப்படி திமுகவுக்கு எதிராக சின்ன கட்சிக்கு வாய் திறக்காமல் இருக்கு, அதிமுகவுக்கு எதிராக சின்ன கட்சிக்கு எப்படி வாய் திறக்காம அதேமாரி அமைதியாக இருப்பாங்க. அப்போ நம்ம கொள்கை திட்டங்களை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு வழி ஏற்படும். அதனால் நம்ம இப்போதைக்கு கூட்டணியில் யாரையும் சேர்க்கிற எண்ணம் நாம் தமிழ் கட்சிக்கு இல்லை அப்படின்ற சீமானுடைய கருத்து. ஓகே சார். அதே நேரத்தில் இப்போ புகழேந்தி சொல்கிறாரு இல்லைங்களா இருக்கிற, ஏன்னா இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய அரசியலை நீங்கள் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு அதிமுகவை தன்னுடைய கூட்டணியில் சேர்த்தது. இப்போது அதிமுகவில் அடக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறது, செங்கோட்டையனெல்லாம் இறக்கி வரும். ஏன்னா ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இந்த இதெல்லாம் பழைய கதையாயிடுச்சு. இப்போ புதுசாக ஒரு பிரச்சனையை உருவாக்கணும் தான் செங்கோட்டையனை களத்தில் இறக்கி பிஜேபி விளையாடுது. இன்றைக்கி செங்கோட்டையன் நான் தனியாக பொதுக்குழு கூட்ட போகிறேன் அல்லது தனியாக என்னுடைய ஆதரவாளர்கிட்ட பேச போகிறேன்ற கருத்து நேற்றுலேருந்து ஓடுது. இன்றைக்கி அவசர அவசரமாக அமித்ஷாவும் தமிழக பாஜக தலைவர்களும் உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்குது. ஏன்னா பாஜக எப்படியாவது நாம் தமிழ்நாட்டில் கால் விடணும்னு நினைக்கிறாங்க. பட் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாஜக இங்கே விளையாடக்கூடிய விளையாட்டும் அதிமுகக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு குழப்பங்களும் பாஜகவால் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் இது நாம் தமிழ் கட்சிக்கு ப்ளஸ் ஆகும் அப்படின்றது அவர் புகழேந்தியுடைய கருத்து. மேபி ஆகலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லை இப்போ ஆல்ரெடி சார் நம்ம பல விஷயத்தில் சொல்லியிருக்கோம், அதிமுக வீக் பண்ணி தான் நாம் தமிழ் இது வரைக்கும் வாழ்ந்து வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பல அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு வராங்க. இப்போ புகழேந்தியும் அதே கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கூட்டணியே வைக்காம இன்னமும் தனிச்சு தான் பயணிக்க போகலான்னு சீமான் சொல்லியிருக்காருன்ற பட்சத்தில் அதிமுக வீக்கெண்ட் பண்ண இன்னும் எதிர்காலத்தில் திமுக விசஸ் நாம் தமிழ்னு வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதிமுக வீக் பண்ண பாஜக நாம வளரணும்னு நினைக்குது. பட் பாஜகவுக்கு இங்கே இல்லை அதான் சொல்கிறேன், பாஜக தன்னை இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கணும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கணும் அப்படின்றது தான் நினைக்குது பாஜக. அதாவது இப்போ அதிமுக தனக்கு கீழே வச்சுட்டு எதிர்கட்சியாக பாஜக வரும். இல்லை அதிமுக இடத்துல நம்ம போகணும். இப்போ என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் யார் தலைமை? தமிழ்நாட்டில் அதிமுக தானே சார் தலைமை. அப்போ அந்த தலைமையை நாம கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதிமுக அழிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம வரணும் அப்படின்னு பாஜக நினைச்சு ஒரு விதமான சூழ்ச்சிகளை கையாளுது. பட் அது பாஜகவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிற மாநிலங்களில் அது பாஜகவுக்கு ஒரு பலன் அளிச்சிடலாம், தமிழகத்தில் பொறுத்தவரையும் பாஜகவுக்கு பலன் அளிக்காது. அதை விட்டு இப்போ இவர் சொல்கிறாருல புகழேந்தி, நாம் தமிழ் கட்சியோ இல்லை பிற கட்சிகளுக்கு தான் அது பலன் அடையும் தவிர பாஜகவுக்கு நிச்சயம் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வாய்ப்புகள் இல்லை. நிச்சயமா அப்போ அவர் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கலாம். ஏன்னு சொன்னால் நாம் தமிழ் கட்சிக்கு அது ப்ளஸ் பாயிண்ட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. பிற மாநிலங்கள் இருந்துன்னு சொன்னால் பிற கட்சிகளை நாடி போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தொடர்ந்து மக்கள் அரசுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக களம் கண்டு 15 ஆண்டுகளாக களத்தில் நிற்கிது. இன்றைக்கி கூட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இலைமறிவு காயாக பேசுறது அல்லது இது பேசுனா இப்படி பிரச்சனை வரும்னு சொல்லி பார்க்காம போல்டாக வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சினா நாம் தமிழ் கட்சி. இதை மக்கள் ஒவ்வொரு சில பேர் வெறுத்தாலும் சில பேர் விரும்புகிறாங்க. விரும்புகிறவனும் வெறுப்பவனும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே நாம் தமிழ் கட்சியை பற்றி தான் பேச பொருளாக பொது தரத்தில் கொண்டு போகிறாங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே. ஆனால் அதில் இன்னொரு விஷயமா இருக்குல்ல சார், இப்போ அதிமுக பிரிந்த தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை தனித்தனியே போட்டியிடக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், அவங்களோட வாக்குகள்லாம் ஒரு விதத்தில் ஒரு அளவுக்கு கன்சர்வேட்டிவ் ஆகக்கூடிய அதிமுகவை பொறுத்த இல்லைங்க. அது சசிகலா, டிடிவி தினகரன் அல்லது ஓபிஎஸ், இபிஎஸ் யார் முக்கியம் இல்லை. அந்த கட்சியும் அந்த சின்னமும் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அதிமுக. அந்த தொண்டர்கள் அவங்க பின்னாடி தான் நிற்பாங்க. திமுக மாதிரி அந்தந்த தொகுதிக்கான வாக்குகள் இல்லை. அதிமுகவை பொறுத்தவரையிலும் அந்த சின்னம் அந்த கட்சி, இதுக்கு தான் அந்த தொண்டர்கள் நீங்கள் இன்னைக்கு எடப்பாடி பொதுச் செயலாளர் இருக்காரு, நாளைக்கு வேற யார் வந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக அந்த கட்சி அவங்க பின்னாடி நிற்கும். அதை அணிவகுத்து நிற்கிறாங்க. இப்போ பெரிய தலைவர்லேருந்து சின்ன தலைவர்லையும் அது கரெக்டாக நிற்கிறாங்க. அதில் சில பேர் இப்படி அவங்களுக்குள்ள சில பல கருத்து முரண்பாடால் வெளியே போனாலும் அவங்களால மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியல. இப்போ டிடிவி தினகரனாக இருக்கட்டும் அல்லது சசிகலாவெல்லாம் நான் நினச்சேன், சசிகலா போனோம்னா அதிமுக கூடாரமே காலியாகிடும்னு நினச்சேன். நான்லாம் நினச்சேன், என்னுடைய கணிப்பு அப்படி. அப்போ சசிகலா போகும்போது அந்த மாதிரி ஒரு நிலை உருவாகலையே. அப்படிங்கும்போது இப்போ மற்றவங்க எப்படி அதை உருவாக முடியும்? இல்லை சார், என்ன கேட்க வந்தேன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன், சசிகலாவோட மாஸ் லீடரா செங்கோட்டையன் இல்லை பின்ன நிச்சயமா. இல்லை சார், நான் கேட்க வந்த கேள்வியை முடிச்சிடறேன் சார். இப்போ அந்த சிதறி கிடக்கக்கூடிய வாக்குகள்னு சிலது இருக்கணும் சார். இப்போ ஓபிஎஸ்க்கான வாக்குகளாக இருந்தால் இல்லை டிடிக்கான அவங்க சொந்த சமூக வாக்குகளாக இருந்தால் இந்த வாக்குகள்லாம்
திமுக அதிமுகவை தாண்டி வந்து நாம் தமிழருக்கு சில இடத்துல கன்சாலிடேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு டேட்டாக்கள் வந்து சொல்லுது. இப்போ மீண்டும் வந்து அந்த ஒருங்கிணைந்த அதிமுக எதிர்காலத்தில் வந்து உருவாகுதுன்ற பட்சத்தில் அது வந்து நாம் தமிழருக்கு வந்து எதனா பேக்ஃபயர் ஆயிருப்பாங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை சீமான கூட நினைக்கிறீங்க. சிதறிய ஓட்டெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே நினைக்கிறீங்க. அவர் கொள்கை ரீதியா கன்சாலிடேட் ஆகுறது தெரிஞ்ச விஷயம். அவர் என்ன நினைக்கிறாரு, கொள்கை ரீதியான ஒரு முடிவு எடுத்து அந்த அடிப்படையில் நமக்கு கிடைக்கிற வாக்குகள் நிரந்தரமானது, அதுதான் எப்பவுமே மாற்றம் இல்லாதது. இன்னைக்கு இப்படி வந்து சிதற வாக்கு இங்கேயும் போவோம் அங்கேயும் போவோம் அங்கேயும் வரும், அது வேற விஷயம். அது ஒரு 3-4% 3-4% அந்த மாதிரி வாக்கு வந்து நமக்கு முக்கியத்துவம் சீமான் கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி அது வந்தாலும் வரலன்னா பரவாயில்ல அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வையா இருக்கு. சார், இதை தொடர்ந்து சமீபத்தில் நீங்கள் வந்து இந்த இஸ்லாமியர்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க. அதை தொடர்ந்து இந்த கிறிஸ்தவர் சபைகளை கலந்து கொண்டு அதற்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சீமான் அவர்கள் பங்கேற்றிருந்தார். இது ஒரு புறம் வந்து அந்த சமூக மத்தியில் வந்து வரவேற்பு பெற்றிருந்தது பார்க்க முடியுது. ஆனால் இதை தொடர்ந்து ஒரு சர்ச்சரவு வந்து தொடர்ச்சியாக சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் வந்து எங்கே சிறுபான்மையர் வாக்குகள் வந்து திமுக விட்டு போயிட போதா அப்படின்ற அச்சத்தில் இந்த விஷயத்த வேற மாதிரி திருப்புறாங்க. சிறுபான்மையருக்கு எதிரையாக பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. ஆனால் வந்து இது வந்து திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட ஒன்று, இது வந்து ஸ்கிரிப்டடாக வந்து பண்ணப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தீங்க. எப்படி இது ஸ்கிரிப்டா எப்படி சார்? இல்லை, தமிழ்நாட்டில் வந்து திமுக ஒழிக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் இல்லை. அது ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய எண்ணம் திமுக ஒழிக்கணும். ஆனால் திமுகவுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னு சொன்னால் திமுக எப்பெல்லாம் ஆட்சியில் இருக்கோ அப்பெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு ஆபத்தான நிலை தான். தலைகீழாக சொல்கிறீங்க? இல்லை, உண்மைதான். சிறுபான்மையில் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலை. பல விஷயங்களை நான் மேற்கோள் காட்டுவேன். ஆகையினால வந்து திமுகவை அழிக்கணும் அப்படின்ற ஒரு கூட்டத்துக்கூட சேர்ந்து நானும் அழிக்கணும்னு சொல்லி நினைக்க மாட்டேன். ஆளுங்கட்சியாக மாறும்போது நிச்சயம் அது மக்களோட செயல்பாடுகளில் கடுமையாக இறங்கியிருக்கு. குறிப்பாக வந்து சிறுபான்மை மக்களுடைய விஷயங்களில் வந்து கடுமையாக நீங்கள் நவம்பர் கலவரம், அதன் பிறகு நடந்த குண்டுவெடிப்பு, அதன் பிறகு சிறையில் இருந்த முஸ்லீம் சிறைவாசிகள், சிறைக்குள்ள முஸ்லீம் சிறைவாசிகளை அடித்து கொடுமைப்படுத்தினது, அப்புறம் பொது சிவில் சட்டத்தினுடைய முக்கிய சரத்துன்னு சொல்லக்கூடிய கட்டாய பதிவு திருமண சட்டம் மூலயமா வந்து பொது சிவில் சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்தியது, இப்படி வந்து நான் எண்ணற்ற விஷயங்களை நான் வந்து சொல்லிக்கிட்டே போவேன். சில பேர் முஸ்லீமை ஆதரிக்கக்கூடிய, அதாவது திமுக ஆதரிக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்களோ திமுக ஆதரிக்கக்கூடிய முஸ்லீம்களோ வந்து திமுக இல்லைன்னா நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன். திமுக இல்லைன்னா பிஜேபியே வரட்டும், அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர் நான் திமுக மீது நம்பிக்கை இல்லை எனக்கு. நான் இறைவன் மீது நம்பிக்கை வச்சிருக்கேன். திமுக வந்து பகடக்காய் ஆக்குறாங்க. பாஜகவை காட்டி 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 இஸ்லாமிய சமூகத்தை தொடர்ந்து இந்த 50 ஆண்டுகளில் என்ன செஞ்சது ஒன்றுமே செய்யலை. அவங்க சொன்னால் காகிதம் இல்லத்துக்கு ரோடுக்கு பேர் வச்சாங்க, காகிதம் இல்லத்துக்கு கக்கூசுக்கு பேர் வச்சாங்கன்னு தான் தொடர்ந்து பொதுதளத்தில் பேசிட்டு வராங்க. இஸ்லாமிய சமூகத்துக்கு திமுக என்னடா செய்யும்? 3% இடம் கொடுத்தாங்க. இடஒதுக்கீடு வழங்கினது கருணாநிதி அப்படின்னா ஏன்னா பெரிய விஷயம் தானே. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். நான் இப்போ 10 பேர் இருக்கிற ஒரு அறையில் போய் 3 பொட்டலத்தை போட்டு வந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருங்கன்னு சொன்னால் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்களா? முடியாது, யாருக்கும் பசியாதங்க அது. அப்போ அதை விட நீங்க வந்து கொடுக்காம இருக்கல இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா 10 விழுக்காடு அரசினுடைய புள்ளி விவரமே இருக்கும்போது 3% கொடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றீங்க, அருந்ததியருக்கு 3% கொடுக்குறீங்க. அப்ப அருந்ததியினர் சமூகம் தமிழ்நாட்டில் இருக்கிற அளவுக்கு தான் முஸ்லீம் சமூகம் இருக்கா நான் கேட்கிறேன். நிச்சயமா இல்லை. அப்போ என்ன, அருந்ததி சமூகம் நீங்களும் ஒன்று தான். அப்போ நீங்கள் வந்து சும்மா 2 MP கேட்குறது, 10 MLA கேட்குறது, 2 அமைச்சர் கேட்குறது, இதெல்லாம் இருக்காது. அந்த 3% ஒரு அமைச்சர், ஒரு 5 MLA, ஒரு MP, இதுதான். இதை வந்து திமுக சூழ்ச்சிகரமாக வந்து இதை அமல்படுத்தினது. அதனால தான் பாருங்க, திமுக இந்த கொடுத்த அந்த 3% விஷயத்துக்கு பிஜேபி எதிர்ப்பு தெரிவிக்கலையா? அப்போ அவனுக்கு தெரியுதா இல்லைங்களா? அவன் கூட புள்ளி விவரத்தோட பொதுவாக பிசி பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3-4-5% இஸ்லாமியர்கள் வந்து வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3 தானே கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு போட்டுன்னு அமைதியாக இருந்துட்டாங்க. அப்போ இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ திமுக கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது முஸ்லீம்களுக்கு வருது. இதே தான் கிறிஸ்தவர்கள் கொடுத்தா தூக்கி வீசிட்டாங்க மூஞ்சிலாம், வேண்டாம் எங்களுக்கு அப்படி. இதுதான் திமுகவினுடைய சூழ்ச்சிகள். இப்படி நான் வந்து பல பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டே போவேன். 1-2 இல்லை, பட்டியலிட்டு சொல்லிட்டே போவேன். திமுகவினுடைய துரோகங்கள் தான் நிறைய இருக்கும். திமுக வந்து முஸ்லீம் சமூகத்துக்கு ஆகும்னு சொன்னால் என்ன பண்ண, அந்த கஞ்சிக்கு அரிசி கொடுத்தது, அந்த ஹஜ் கமிட்டிக்கு வந்து இதை கொடுத்தது, வக்ஃப் போர்டுக்கு, எந்த மண்ணாங்கட்டி இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு பலன் இல்லாது.
எம்எல்ஏ எம்எல்ஏ ஆகுறான், அவன் பாட்டுக்கு அவன் நல்லா இருக்கான். எம்பி கொடுக்குறான், எம்பி நல்லா இருக்கான், அவன் பாட்டுக்கு கொள்ளடிச்சுட்டு அவன் ஜாலியாக இருக்கான். இந்த சமூகத்துக்கு உண்டான நன்மைகள் என்ன திமுக செஞ்சுது? பொது வெளியில் ஒருத்தன் ஒரு வயலும் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு ஆல்டர்னேட்டாக இதுக்கு மாற்றாக ஒரு நிலையை எடுத்து நம்ம அரசியலை கொண்டு போகிறோம். அது சீமானை நான் வச்சு கொண்டு போகிறேன்னு சொன்னேன். அப்போ இதில் பலவிதமான பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை எதிர்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் இதை ஸ்கிரிப்டட்னு சொல்லிட்டு ஒரு புறம் நெறிப்படுத்துறாங்க. இப்போ நீங்கள் பண்ண விஷயங்கள்லாம் ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணாங்க, கேள்விகள்லாம் முன்னாடியே அளிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு என்னுடைய நிகழ்வு நான் இதுக்கு முன்னாடி அப்படி நினைச்சது உண்டு. நானே அப்படி நினைச்சது உண்டு. இப்படி ஏற்கனவே சொல்லிட்டு இப்படி கேள்வின்ட்டு. ஆனால் என்னுடைய நிகழ்வில் எல்லா கேள்விகளும் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே திட்டமிடல. நான் அதை பற்றி சீமான்கிட்டே கேட்குறேன். ஒரு அண்ணன் இப்படி நீங்கள் வரீங்க, கேள்விகள் இடக்கு முடக்கா நம்ம பசங்க கேட்டாங்கன்னா மன வருத்தப்படுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா எந்த கேள்வி வேணாலும் கேட்குறதுன்னா நான் பதில் சொல்லலை அப்படின்னு தான் சொன்னாரே தவிர என்னென்ன கேள்வின்னு கேட்பாங்க இந்த கேள்வி வேண்டான்னு சொல்லலை. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் நடந்த காத்தான்குடி நிகழ்வு விஷயம் கூட என்னுடைய சபையில் கேள்விகளை எழுப்பினாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளின் சொன்னீங்களேன்ற ஒரு கேள்வி கூட என்னுடைய நிகழ்வுகளை எழுப்புனாங்க. அப்படிங்கும்போது அது செட்டப் எப்படி இருக்க முடியும்? நிச்சயமா நெகட்டிவ் கொஸ்டின்ஸை எப்படி செட்டப் பண்ண முடியும்? இப்போ இந்த மாதிரி முன்னெடுப்புகள்னால இப்போது திமுக தான் தங்களோட ஒரே சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு சிறுபான்மை மத்தியில் இருக்கும்போது செகண்ட் சாய்ஸாக நாம் தமிழர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கான்னு சொல்ல முடியாது. கேள்வி கொஸ்டின் மார்க்கே வைக்காதீங்க, முயல்வோம், இருக்க வைப்போம். ஆனால் இது அச்சுறுத்தலை ஏற்படுத்தும்ல சார் திமுக போன்ற அந்த வாக்குகள் நம்பி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு? திமுகவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணுன்றது என்னுடைய திட்டம். ஒரு முறையாவது நாங்கள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளால் தான் நம்ம திமுக தோத்துதுன்னு திமுக உணரும். நிச்சயமா. ஏன்னா பாஜகவே சொன்னது கிடையாது எங்ககிட்ட இவ்வளோ இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் திமுக சொல்லியது 80% இந்துக்கள் இருக்காங்க. இல்லை, திமுக தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு செஞ்சுட்டு வரக்கூடிய துரோகத்துக்காக நான் சொல்கிறேன். இஸ்லாமியருடைய வாக்குகள் 100 விழுக்காடு பெற்று அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒவ்வொரு முறை இன்னைக்குன்னே தெரியல, என்னுடைய அரசியலாசன் பழனி பாபா அவர் தேசிய பாதுகாப்பு, அதாவது திமுக ஆட்சிக்கு வரணும்னு கடுமையாக போராடி மேடைகளில் முழங்கிட்டு வந்த பழனி பாபாவை திமுக ஆட்சிக்கு கலைஞர் முதல்வரான உடனே ராமகோபாலனுடைய அறிக்கை, இந்து முன்னணியுடைய தலைவர் ராமகோபாலனுடைய அறிக்கையை மேற்கோள் காட்டி பாபாவை கைது பண்ணி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்போது திமுக துரோகம் அப்படின்னு சொன்னால் அது நம்பர் 1 திமுக தான் சொல்லுவேன். நிச்சயமா சார். இதை சமீபத்தில் பல கருத்து கணிப்புகள் வெளியாகிட்டு வந்தது. இப்போது சமீப 4 நாட்களே ஒரு 3 கருத்து கணிப்புகள் வெளியாகிடுது. இதில் ஒரு பேட்டர்னை பார்க்க முடியுது சார். அதிமுக அப்புறம் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் கீழே இருப்பதாகவும், திமுக விசஸ் தாவேக்காக தான் போட்டியே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த எல்லா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அந்த நரேட்டிவ் எதுக்காக? இப்ப திமுக விசஸ் அதிமுக பவர்ஃபுல் வில்லன். விஜய் பாத்தீங்கல்ல, தமிழ்நாட்டுல திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் சண்டை. டிவிகே இன்னும் களத்திலே இறங்கலடா நீ. ஆமா சார். இப்போ திமுக அதுல என்ன லாபம் நினைக்கிறேன்? நமக்கு போட்டியான ஒரு எதிரி இல்லாம இப்போ வந்திருக்கக்கூடிய கட்சியை தனக்கு போட்டியா அவங்களும் நிரூபிக்க பாக்குறாங்க. இல்ல அதாவது திமுக ஏன் அப்படின்னு நினைக்குதுன்னு சொன்னா, இலகுவா வெற்றி பெற்றுறாங்க. தாவேகா இருந்தால் விஜய் எல்லாம் ஈஸியா காலி பண்ணிடலாங்க. விஜய் பெரிய சக்தியெல்லாம் இல்லை. ஒரு கொள்கை உறுதிப்பாடு உள்ள மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு சக்தியெல்லாம் விஜய் இல்லைன்னு திமுகவுக்கு நல்லா தெரியும் இல்லையா? லாடம் இல்லாத குதிரை எவ்வளவு தூரம் ஓடும் சொல்லுங்க? ரொம்ப தூரம் ஓட முடியாது. அப்படிதான். அப்போ விஜயை பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான். அப்போ விஜய் மண் குதிரையை ஈஸியாக வீழ்த்திடலாம். அப்போது கொள்கை கோட்பாடு உறுதி கொண்ட கட்சிகளாக இருந்தால் வீழ்த்த முடியாது. அது வந்துச்சுன்னு சொன்னால் நாளுக்கு நாள் வளர்ச்சி தான் அடையும். அப்படின்றதுக்காக தான் நாம் தமிழ் கட்சி மீதெல்லாம் இவ்வளோ வன்மங்கள். விஜயெல்லாம் அவங்க பெருசாக பார்க்கலையே. திமுக ஊடகங்களே விஜய் பெருசாக அளவுக்கு தானே. இல்லை, அதுதான் பெருசாக ஊடகம் பற்றி காட்டுறாங்க அந்த விஷயங்கள்ல சார். அப்போ விஜய் ஈஸியாக ஜெயிச்சுலாம் நாம் தமிழர் இல்லை அதிமுக போன்ற கட்சிகள் இருக்கிறதுக்கு நமக்கு சிக்கல் தான்ற அச்சம் இருக்கு. நான் நேற்று தமிழ்நாட்டினுடைய போலீஸ் வேற, வட இந்திய போலீஸ் வேற, அதனால நேற்று எத்தனை பேர் கை கால் உடைச்சி தூக்கி உள்ள போட்டுருவாங்கன்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வட இந்தியர்கள் இல்லை. நீங்கள் நானே செஞ்சால் கூட காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும்.
நிச்சயமா சார். இப்போ இந்த மாதிரி வட இந்தியர்கள் வந்து உள்ள வராங்க. முதல்ல திமுக இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து பாஜகவுக்கு வந்து சாதகமான சூழலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்து வச்சிருந்தாங்க. ஆனால் நாளுக்கு நாள் வரதை வந்து இவங்க வந்து முறைப்படுத்தவும் இல்லை, தடுக்கவும் இல்லைன்றப்போ திமுகவுக்கு இது பேக் ஃபயர் ஆகக்கூடிய விஷயம் தானே. அதையே இல்லை திருப்பி இல்லை பண்றாங்க. இதை யதார்த்தமாக நம்ம தான் பார்க்கணும். இது முறைப்படுத்தணும். எப்படி முறைப்படுத்துவீங்க நீங்கள்? இந்தியான்ற ஒரு கான்செப்ட் தான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை. அப்படி இருக்கும்போது பீகார்லேருந்து இங்கே வந்தாலோ இல்லை தமிழ்நாட்டிலேருந்து பீகாருக்கு போனாலோ ஓட்டுரிமை என்பது அவங்களுடைய உரிமை. அது மறுக்க முடியாது. நம்ம வேணால் அரசியல் ரீதியாக பேசிக்கலாம். தடுக்கலாம்னு சொன்னால் எப்படி தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட தடுக்க முடியுமா? முடியாது சார். இப்போ ஓட்டுரிமை வரைக்கும் கொடுக்கறது எப்படி சார்? அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற அடிப்படையில் தான் இல்லை, நம்ம மாநிலத்தோட அந்த ஒரு கலாச்சாரம் வேற, நமக்கு யாரு அதை இருக்கக்கூடாதுன்றது தானே இந்திய வெளியுறவுத்துறை கொள்கை. தமிழர் கலாச்சாரம் இருக்கக்கூடாது, தெலுங்கர் கலாச்சாரம் இருக்கக்கூடாது, நாங்கள் வங்காளி கலாச்சாரம் இருக்கக்கூடாது, மராட்டிய கலாச்சாரம் இருக்கக்கூடாது, எல்லாம் இந்திய என்ற கலாச்சாரத்தோடு வாழணும் அப்படின்றது தான் RSS பாஜகவுடைய திட்டம். அதுதான் இந்திய அரசினுடைய கொள்கை முடிவு. அதை கலைக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளும் வந்து இப்போ இல்லை. இது பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுன்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்து அது நடந்துட்டு தான் இருக்கு. காங்கிரஸ் இருக்கும்போதும் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. இதே மாதிரி வந்து மாற்று குடியிருப்பு, அதாவது தமிழ்நாட்டுக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக வந்து தமிழர் போட முடியாது. வேற ஏதாவது மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதி இதுவரையிலும். அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டினுடைய டிஜிபியா யாருன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்காரங்க இருக்க மாட்டாங்க, வேற நபர்கள் தான் போடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் IAS IPS கேடரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்குறான் பாரு, அதில் தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டான். பிற மாநிலத்தவர்கள் தான் அந்த கேடர்ஸை ஒதுக்குவாங்க. அப்போ அவன் வந்து ஒரு மாவட்ட SP ஆயிடுறான்னு வச்சுக்கலாம். அப்போ அவனுடைய மாவட்டம் முழுக்க கண்ட்ரோல். அது பீகார் இருப்பான், UP-காரன் இருப்பான், பெங்கால்காரன் இருப்பான், குஜராத்துக்காரன் எல்லாமே இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் இந்த மொழி ரீதியான ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த IAS IPS அப்புறம் உயர்நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதிகள் எல்லாமே வந்து தமிழர்களாக போட்டோம் சொன்னால் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இன ரீதியான உணர்வு ஏற்பட்டு எங்கே தமிழ்நாடு தனியாக போயிடுமோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இது என்ன பண்ணுறதுன்னா இந்திய அரசு இதை பண்ணுது. இன்றைக்கி நேரத்தில் காலகாலமாக அது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி தொழிலாளர்கள் இங்கே வராங்க, இங்கே வந்து தொழில் செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்க அனுப்புகிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய ஓட்டு உரிமையை இங்கே வேணும்னு சொல்லி அவங்க மாற்றிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது சட்ட ரீதியாகவோ தடுக்க முடியாதுன்ற. நம்ம பேசிக்கலாம், அரசியலாக பேசிக்கலாம், எப்படி தடுக்க முடியும்? நிச்சயமா முடியாது. ஏன்னா முடியாது. இங்கேருந்து பீகார் அவங்க போனாலும் அவங்களுக்கு செலவு அதிகமாகும். பேச முடியாது. இன்னைக்கு நேரத்தில் இது காலங்காலமாக நடந்துட்டு வருது. வட இந்தியர்கள் மட்டும் இல்லை, பிரமாணித்தவர்கள். அதே இப்போதானே சார் இது ஒரு இஷ்யூவா எடுக்கிறாங்க. திமுக இஷ்யூவா எடுக்கிறாங்கன்னு சொன்னால் இஷ்யூவா இப்போ நாம் தமிழர் கட்சி அந்த இஷ்யூவை பெருசாக, அப்புறம் வேல்முருகன் அந்த இஷ்யூவை எடுக்கிறாரு. அப்படின்னும் போது அது பொறுத்தளவில் பேசு பொருளாகும். அப்போ பேசு பொருளாகும்போது அப்போ இதுக்கு முன்னாடி இங்கே வட இந்தியாவிலேருந்து இல்லை வேற பிரமாணித்தவர்கள் இங்கே ஓட்டுரிமை பெற்றிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மாற்ற முடியும்னா மாற்ற முடியும். குறிப்பாக இதில் இன்னொரு விஷயம் கவனித்தக்க விதமாக இருந்தது சார். இந்த மாதிரி வட இந்தியர்கள் இஷ்யூ வந்து திமுக கையில் எடுத்தோடனே அதிமுக ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஒரு தொகுதியிலேயே கிட்டத்தட்ட 5000 போலி வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபைல் பண்ணோன்னா திமுக இந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்கிறாங்க. ஒருவேளை அந்த காரணத்தினால தான் திமுக திசை திருப்புறதுக்காக இப்படி பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்படுது. இல்லை இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து ஓட்டு திருட்டு அப்படின்றது பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்குது. பீகார்லாம் மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. பீகாரில் மட்டும் இல்லை, வட இந்தியாவில் வந்து காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய இது நாள் வரையும் 15 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜேபி 15 ஆண்டுகளில் காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு எதிராக கையில் எடுத்த மிகப்பெரிய ஆயுதமாக நான் பார்க்குறேன். இந்த ஓட்டர் இஷ்யூ எடுத்து அதை வந்து அது மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ரீச் ஆகிட்டே இருக்காரு. ஏன்னா இப்படி ஒரு நடக்குதா, ஏற்கனவே பல சந்தேகங்கள் இருக்குது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்து நிறைய தில்முல் நடக்குது அப்படின்ற மாதிரி வரும்போது இப்போ வந்து ராகுல் காந்தி வந்து ஆதாரபூர்வமாக பல மாநிலங்களில் பலவிதமான அறிஞர்களை வச்சு ஆய்வு பண்ணி அது பொது வெளியில் பேசும்போது மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்காது. அது வந்து பிஜேபிக்கு ஒரு விதமான பின்னடைவை கொடுக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பீகார் தேர்தலே அது பின்னடைவை கொடுக்குன்றீங்க. டெஃபினட்டாக கொடுக்கும். அதுக்கு தான் இப்போ வந்து பிரதமருக்கு வந்து என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாமல்
இப்போ என்ன பண்ணுறது, என் தாயை கொச்சப்படுத்திட்டாங்க அப்படின்னு. யார் கொச்சப்படுத்த? ராகுல் காந்தி கொச்சப்படுத்தினா இல்லை, சோனியா காந்தி இது பிரியங்கா காந்தி கொச்சப்படுத்தினா இல்லை. அப்போது தேஜஸ்வி அவன் வந்து லாலு பிரசாத்துடைய மகன் கொச்சப்படுத்தினா இல்லை. அப்போ அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள தலைவர்களே இல்லை. காங்கிரஸ் கொடியை வச்சுக்கிட்டு கொச்சப்படுத்துகிறாங்க. காங்கிரஸ் கொடி யார்? பிஜேபிக்காரங்க கூட காங்கிரஸ் கொடியை வச்சுட்டு பேசலாம். கொடினா கிடைக்காது, கொடியாக பேச போகுது இல்லை இல்லை. அப்போ இந்த விஷயத்தை என் தாயை கொச்சப்படுத்திட்டாங்கன்னு ஒரு பிரதம மந்திரி, ஒரு மெயின் லீடர் பேசுனாங்கன்னா அதை பிரதம மந்திரி பதில் கொடுக்குறாருன்னா அது லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கலாம். யாரோ காங்கிரஸ் கொடி பிடிச்சி ஒரு 10 பேர் நின்று மோடி தாயாரை திட்டுறாங்கன்றதுக்காக அதுக்கு பிரதமரே ரியாக்ஷன் பண்ணுற அளவுக்கு நிலை போயிருக்குன்னா அங்கே பீகாரில் ரொம்ப மோசமான நிலையில் என்டிஏ கூட்டணி இருக்குது, அப்படி தான் சொல்லுவோம். நிச்சயமா சார். பல்வேறு கேள்வி தெரியும் நேரத்துக்கு நன்றி சார்.